நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2012ஆம் ஆண்டினுடைய சிறந்த சமூக விழிப்புணர்வு படம் எது? வழக்கு எண் பாலாஜி சக்திவேலு. வழக்கு எண் 18/9. ஓகே. நீர்ப்பறவை. நீர்ப்பறவை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு 20 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிற சித்திரம் மட்டுமே தொடர்ந்து செய்யப்பட்டு வருது. முதல் முறையாக ஒரு முஸ்லீம்னா அவர் முஸ்லீமாக இருப்பார், சமூக நல்லிணக்கத்தோடு இருப்பார், மற்ற சமூகங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாருங்கிற ஒரு பாத்திரத்தை நேர்மையாக பதிவு செய்த சீனு ராமசாமியினுடைய நீர்ப்பறவை. நீர்ப்பறவை. நீர்ப்பறவை சமூக பொறுப்புள்ள படம். நீர்ப்பறவை. ஒரே ஒரு தகவல் மட்டும், இந்த காலகட்டத்தில் செய்த தப்பே ஒத்துக்காமல் இருக்கிற காலத்தில் தப்பு பண்ணலைன்னா கூட தப்பு பண்ணதுக்கு துணையாக இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த முதல் கதாநாயகி பாத்திரம் வச்ச நீர்ப்பறவை என்னுடைய முதல் பெஸ்ட் ஃபிலிம். சிறந்த சமூக பொறுப்புள்ள படம், சமூக விழிப்புணர்வு படம். சாட்டை. சாட்டை 2012 சமூக விழிப்புணர்வு படம். பாலாஜி சக்திவேலுடைய வழக்கு எண். வழக்கு எண் 18/9. ஓகே. இந்த பக்கம் சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தர் வெங்காயம்னு அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். பின்னால காயம்னு வந்தது. எஸ் கார்த்திக். சாட்டை தான் என்னோட முக்கியமான ஒரு படமா பார்க்குறேன். பாலாஜி சக்திவேல் வழக்கு எண். வழக்கு எண் 18/9. மதுபான கடை. மதுபான கடை. மதுபான கடை. மதுபான கடை. வழக்கு எண். வழக்கு எண் 18/9. 2012 சிறந்த சமூக பொறுப்புக்கான திரைப்படம். நான் கிராமமா போய் கூத்தாடிட்டு இருந்தேயா. என்ன வேஷம்டா ஓடுவ? அவனு வேஷம், கிருஷ்ணர் வேஷம், பொண்ணு வேஷம், பல வேஷம் ஓடுவியா. எங்க ஒண்ணு செஞ்சு காமி. விவசாய குடும்பத்தின் நிலை, கந்துவட்டி கொடுமை, பெண்கள் மீதான வன்முறை, அதிகார துஷ்பிரயோகம் என்று பல சமூக பிரச்சனைகளை வலியோடும் எளிய மனிதர்களின் மீதான நேசத்தோடும் வெளிவந்த 2012 சிறந்த சமூக பொறுப்புள்ள திரைப்படமாக வழக்கு எண் 18/9 அடையாளப்படுத்தப்படுகிறது. பூ வச்சிருக்கேன், 8 முழம் 80 ரூபாப்பா. சரி வச்சு போமா, சாயங்காலம் வரும்போது காசு வாங்கிக்கோ. என்ன ஜோதி? என்னக்கா? ஆர்த்தியோட அம்மா உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்கு. என்னது? அந்த அம்மாவோட தொலைஞ்சு போன கல்யாணம் மொத்தத்தை எடுத்து கொடுத்தியாமே. ஓ அதுவா? பெத்தா இந்த மாதிரி பெத்துக்கணும். எனக்கு தான் பிறந்திருக்குதுங்களே 2 சனினுங்க. போய்க்கிற காசை கூட எடுத்துட்டு போயிடுது.